ஓம் சாய்ராம். சாய்பாதம் சரணம். உங்கள் வாழ்க்கை முன்னேறாமல் நிற்குதுன்னா காரணம் உழைப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது கிடையாது. நீங்கள் தினமும் பேசுகிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையினுடைய திசையை மெதுவாக மாற்றிக்கிட்டு இருக்கு. ஷீரடி சாய்பாபா சொல்கின்ற ஒரு ஆழமான உண்மை, மனிதனின் வார்த்தைகள் அவனது விதியை உருவாக்குகிறது. நாம் பேசுவது சாதாரண வார்த்தையல்ல, அது ஒரு எனர்ஜி. இன்று நாம் நிறுத்த வேண்டிய அந்த ஒரு வார்த்தை நடக்காது. இந்த வார்த்தை தெரியாமலே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளாக்கை உருவாக்குது. நீங்கள் நடக்காதுன்னு சொன்ன உடனே மனசு முயற்சி செய்யாமல் போயிடும், வாய்ப்புகளை பார்க்காம போயிடும், பயம் அதிகரிக்கும், நம்பிக்கை குறையும். இதுதான் சைலண்ட் டிஸ்ட்ரக்ஷன். ஒரு மனுஷன் இருந்தால் எப்பயுமே சொன்னான், இது எனக்கு நடக்காது, என் வாழ்க்கை மாறாது, அவன் முயற்சி கூட செய்ய மாட்டான். ஒரு நாள் அவன் ஒரு விஷயம் கேட்டான். சாய்பாபா சொல்கிறது, நீ சொல்வது தான் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துது. அந்த நிமிஷம் அவன் உணர்ந்தான். அவன் ஒரு மாற்றம் செய்தான். நடக்காதுன்னு சொல்கிறத நிறுத்தினான். எப்படி நடக்கும்னு கேட்க ஆரம்பித்தான். சின்ன முயற்சியை செய்ய ஆரம்பித்தான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் திருப்பம். வார்த்தைகள் விதை மாதிரி. நடக்காது அப்படிங்கிறது தடை விதை, முடியும் அப்படிங்கிறது தான் வளர்ச்சி விதை. நீ என்ன விதை போடுறாயோ அதுதானே மரமா வளரும். சாய்பாபாவினுடைய போதனை இதுதான். நம்பிக்கை உள்ள வார்த்தை பேசு, அச்சம் உள்ள வார்த்தையை நிறுத்து. வாழ்க்கை உனக்கு எதிராக இல்லை, உன் வார்த்தைக்கு எதிராக தான் இருக்கிறது. இப்போ இருந்து ஒரு மாற்றம் பண்ணுங்க. நடக்காதுன்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு பதில் எப்படி நடக்கும்னு கேளுங்க. சொல்யூஷனை யோசிக்க ஆரம்பிங்க. இந்த மாற்றம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய கேம் சேஞ்சர். இப்போ மெதுவாக மனசு திறக்கும், வாய்ப்புகள் தெரியும், தைரியம் வரும், வாழ்க்கை நகரும். இதுதான் உண்மையான டிரான்ஸ்ஃபார்மேஷன். வாழ்க்கை உங்களை தடுக்கலை, நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் தான் தடுக்குது. இப்போ ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், நான் முயற்சி செய்கிறேன், எனக்கு வழி இருக்கும். இப்போது இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா எந்த வார்த்தையை நிறுத்த போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு அதிர்ச்சி உண்மையும் இருக்குது. இது நடக்காதுன்னு சொல்கிற வார்த்தை மட்டும் பிரச்சனை இல்லை, அதோட பின்னாடி இருக்கிற உணர்ச்சியும் பிரச்சனை. பயம் இருக்கிற இடத்துல தானே கனவு சுருங்குது, வாய்ப்பு தெரியாமல் போகுது, முயற்சி குறையுது. அதனால தான் நான் சாய்பாபா சொல்கிறாரு, பயம் போய் நம்பிக்கை வரட்டும். 2 மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தன் நடக்காதுன்னு சொல்கிறான், இன்னொருத்தன் பார்ப்போன்னு சொல்கிறான். 2வது மனுஷன் வாழ்க்கையை மெதுவாக திறக்க ஆரம்பிக்கிறான். மாற்றம் பெரிதில்லை. நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு பதில் பார்ப்போம், முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதில் முயற்சி செய்கிறேன். இந்த சின்ன மாற்றம் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய மாற்றத்துக்கு அடிப்படை. சாய்பாபாவினுடைய போதனையே இதானே, நம்பிக்கை இல்லாத வார்த்தையை பேசாத, ஏன்னா அது உன் மனசை காயப்படுத்தும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதை மாதிரி, ஒரு சின்ன மாதிரி, ஒரு திசை மாதிரி, அதுதான் வாழ்க்கையை நகர்த்துது. இப்போ யோசிங்க, நீங்கள் எத்தனை தடவை நடக்காதுன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க, எத்தனை கனவுகளை நிறுத்தியிருக்கீங்க. இந்த நிமிஷம் எல்லாமே மாற்றத்தினுடைய ஆரம்பம். இப்போ இருந்து வார்த்தைகளில் கண்ட்ரோல் வைங்க, உங்களுடைய எண்ணங்களில் கண்ட்ரோல் வைங்க, உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் வைங்க. இதுதான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம். இப்போ சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறும், எனக்கு வழி கிடைக்கும். நினைவில் வைங்க, வாழ்க்கை உங்களை தடுக்கலை, நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் தடுக்குது. இன்னும் ஒரு உண்மை சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற வார்த்தை மாறினா உலகமே உங்களை பார்க்கும் விதமும் மாறும். இப்போ எழுதி அனுப்புங்க, நான் வார்த்தையை மாற்றுகிறேன். இது ஒரு வீடியோ அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றம். ஒரு வார்த்தை, ஒரு வாழ்க்கையின் திசை. ஓம் சாய்ராம்.